கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், சுதிஹாசன், அமீர் கான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாலுமே சேர்ந்து நடிக்க நாளைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணும், பாக்ஸ் ஆஃபீஸில் மிரட்ட போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். படத்தோடைய ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே வெளிவந்துடும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தியாவுக்கு பக்கத்தில் ஸ்ரீலங்காவில் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றது 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்தியாவில் 5 மணி தான். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் எல்லாமே வெளியே வந்துடும், எல்லா ஸ்பாய்லரையும் சொல்லி முடிச்சிருவாங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவாக இப்போது உதயநிதி கிட்ட இருந்து ஒரு ரிவ்யூ வந்திருக்கு. மாஸ் ஆக்ஷன் மூவி, லோகேஷும் தலைவரும் பின்னி எடுத்திருக்காங்க. அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்புல. அதாவது படம் ரொம்ப சூப்பராக இருக்காம, அவர் மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே இந்த படத்தை இப்போதைக்கு பார்த்துருக்காப்புல. பார்த்து முடிச்சுட்டு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, லோகேஷ் நீங்கள் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காராமா. யார் டேரக்டர் யார் ஆக்டர் ஒன்றுமே தெரியல, இதெல்லாம் என்னதான் பண்ண போகுதுன்னு தெரியல. இப்போ ஏதோ ஒன்று அவருமே படம் பார்த்துட்டாரு, ஆனால் அவருக்கே அந்த படத்தை போட்டு காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. நாட்டுக்கு எதனா நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எதனா பண்ணுவார்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தா அங்கே உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ உதயநிதி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஒரு பக்கம் எதனா பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். ஸோ ஆக மொத்தம் சீஃப் மினிஸ்டரும் சப் மினிஸ்டரும் துணை முதல்வரும் 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க. நம்ம நாளைக்கு பார்க்க போவோம், எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா. ஆஸ் அ லோகேஷ் கனகராஜ் ஃபேனா இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஹைப் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் டேரக்டர் மட்டும்தான். இன்னொரு பக்கம் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் சூப்பர் ஸ்டாரை வச்சுலாம் நான் இந்த படத்து மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் வச்சுட்டு இல்லை. படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. என் நம்பிக்கை எல்லாமே சளின்னு இருக்க போதா இல்லை தாறுமாறான ஒரு சம்பவத்தை பண்ண போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.